மனுஷங்களை பற்றியும் மரங்களை பற்றியும் போன வீடியோவில் பேசியிருந்தேன். ஸோ அதில் இன்னொரு தாட், மரத்தடி நிழலில் நிற்கிறோம். மரம் வளைஞ்சு நெளிஞ்சு தான் இருந்தால் தான் நமக்கு நிழல் கொடுக்குது, பழம் கொடுக்குது, எல்லாமே கொடுக்குது. ஆனால் நேராக இருக்கிற மரங்கள் நமக்கு எக்ஸாம்பிள் பனைமரம் ஹைட்டாக இருக்கும், நல்ல ஹைட்டு, பனம்பழம் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது, நொங்கெல்லாம் கிடைக்குது. ஆனால் அதனால் நிழலும் கிடையாது, வேறு எந்த நிழலும் கிடையாது, எந்த பிரயோஜனமும் அதனால நமக்கு கிடைக்கிறதில்ல மற்ற மரங்களோடு ஒப்பிடும்போது. அந்த மாதிரி தான் சில மனுஷங்கள் லைஃப்பில் ரொம்ப நேர்மையாக ஸ்ட்ரெயிட்டாக இருப்பேன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பேன், கரெக்டாக இருப்பேன், பர்ஃபெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களால மற்றவங்களுக்கு எதுவும் உதவியும் பண்ண முடியாது, பர்ஃபெக்டாக இருக்கிறதுல மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மனிதர்களால் அவங்க மரங்கள் நிழல் கொடுக்குற மாதிரி அவங்களும் எல்லாருக்கும் நிழல் கொடுக்குறாங்க, நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் வாழை மரமும் இருக்குது, அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம்.